அண்ட் காஃபியை ரசிச்சு குடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தரப்புல இருக்காங்க. இன்னொரு தரப்புல அது ஆபத்து. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. காஃபி லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன் டீ காஃபின்னு வர்றப்ப மட்டும் காதலோடு அது கனெக்ட் ஆகுது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அன்ஸ்டேபிளா இருப்போம். அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 1 cup of tea make us normal. அப்படி விவரமா சொல்லு. ஒரு இடத்துல நம்மள வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அதனால அது மேல ஒரு காதல், ஒரு லவ். சார், ஒரு வீட்டுக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. பேட் மூட குட் மூடா மாத்துறது தான் டீ. நான் சொல்றேன், டீ குடிக்கும் போது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அப்படியா? அப்படித்தான். இன்னைக்கு டீ குடிக்கணும், எழுந்திருச்ச உடனே அந்த டீ குடிச்சாதான் அந்த நாள் வந்து நல்ல நாளா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. எங்கடா இருக்கு? காதலோடு தொடர்புடுத்துறாங்க டீ அண்ட் காஃபியை. நீங்க டீ அண்ட் காஃபி எதோட தொடர்புடுத்துவீங்க? ஒரு சுட தண்ணி, தொண்டை ஒரு இதுவா இருந்தா சும்மா குடிச்சுக்கலாம். ஒரு நடைக்கிறதுக்காக சக்கரை தண்ணி, அவ்வளவுதான். ஒரு அடிமைத்தனத்தோடு தொடர்பு. ஒரு அடிமைத்தனம். நான் டீ காஃபியை வந்து குடும்பத்தோட தொடர்பு படுத்துறேன். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? அடுப்படிக்கு போனோம் அப்படின்னா டீ காஃபி தான் போடும்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் டீ காஃபி குடிக்கணும்பாங்க. நியாயமா? டீ லவர். ஐ மீன் அட்வொகேட் பை ப்ரொஃபஷன். இந்த கோர்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு போகணும்ன்ற ஒரு டென்ஷனே அதிகமா இருக்கும். குடிச்சுக்கிட்டு இருக்கா மாத்திரை போடல காலையில போடல துடிக்கத்தான் செய்யும். கீழே வந்து அந்த 10 rupees டீ அந்த நிமிஷம் குடிச்சிட்டு ஒரு பெஸ்ட் கேஸா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு ஒரு thought இருக்கு. யாருடா சொல்லும் நீ? வரப்போறப்ப கிடுகிடு கீழே வந்து டீ குடிச்சிட்டு போயிருவீங்களா? ஆமா, எனக்கு அவ்வளவு ஒரு அடிக்ஷன், அவ்வளவு ஒரு லவ். கதை இப்படி போகுதா? காலையில 6 மணிலேருந்து நைட்டு 12 வரையும் கூட நான் டீ சாப்பிட்டுக்கினே இருப்பையா. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன். டீ தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாம அந்த டீ தான் எனக்கு குறைக்குது ஐயா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? எப்படியோ ஒரு நாளைக்கு 20-30 சாப்பிட்டுருவேன். 20-30 சாப்பிடுவீங்க? ஆமா. சாப்பாடு நிறைய சாப்பிட மாட்டேன். நிறைய டென்ஷன் ஐயா. அதை சாப்பிட்டா தான் என்ன டென்ஷன் உங்களுக்கு? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம். சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? குடும்பத்துல பிரச்சனை எனக்கு. இதை சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் வந்து தாங்குற ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். ஆமா. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. கடந்த ஒரு 15 வருஷமா நான் டீயோட தான் டியூட்டி பண்றேன். டீ எடுத்துட்டு போறீங்க? போகல, எப்பவுமே எடுத்துட்டு போவேன் சார். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. என்னோட டியூட்டி ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இடையில ஒரு 10 o'clock ஒரு டீ, அப்புறம் ஒரு 12 o'clock ஒரு டீ குடிப்பேன் சார். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எங்க அம்மா தான் சார், அவங்க வீட்ல ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா இந்த வேலையா இருக்கீங்களா சார்? வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அசாம் டீ, ஊட்டி டீ, கோத்தகிரி டீ, அதுக்கப்புறம் குன்னூர் டீ. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. கேஸ பார்த்துட்டு இன்னொரு கேஸ பாக்குறதுக்கு நடுவுல ஒரு டாக்டர் டீ குடிக்க போறாங்க. தம்பி டீ இன்னும் வரல. தம்பி டீ இன்னும் வரல. 1000 வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த கிளாஸ்ல டீ குடிச்சா தான் டீ குடிச்ச மாதிரியே இருக்கும். ஆபீஸ் போன உடனே டீ வந்துரும், கொண்டு வந்து வச்சிருவாங்க. 10:30 மணிக்கு போவேனா 11 மணிக்கு குடிச்சிட்டு. ஒருத்தர் யாரோ சொன்னாங்க தலைவலி அது அப்படின்னு. பட் ஆனா தலைவலி வந்தா நான் காஃபி குடிச்சா நார்மல் ஆயிரும். சும்மா மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? பர் டே வந்து 10 to 12 காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். 10 to 12. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. காஃபி எல்லாம் குடிச்சா, நிறைய டீ எல்லாம் குடிச்சா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? செம்மையா தூக்கம் வரும். தூக்கம் வரணும்னால நான் காஃபி குடிப்பேன். மூளை கோளாறு உள்ளவன் லூசு பையலா. சரி, தூக்கம் கலையணும்னா காஃபி குடிப்பேன். பக்கத்துல இருக்க தூக்கத்தை கெடுக்கணும்னா காஃபி குடிப்பேன். அடுப்பானா காஃபி. ஹாப்பியானா? எரிச்சலா இருந்தா காஃபி. வெக்க வந்துருச்சு. இப்ப ஏதோ நான் என்ன இது? காஷ்மீர் போயிட்டு வந்தேன். காஷ்மீரா? ஆமா சார். இவட இங்க போற டீ நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. பட்டே புட்டுமா வந்து நிக்கிறாங்க. என்ன தெய்வீக முகம். நீங்க டீ கடை தான் வச்சிருக்கீங்களா? ஆமா சார். எல்லா டீயும் நீங்களே குடிச்சிட்டீங்கன்னா பொட்டி கடை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அதான் சார் பெட்டி கடை வச்சுக்கிறேன். 20 லிட்டர் தண்ணி தூக்கி போய் போடுறேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. சுத்தி என் கையை நிறைய பிடிக்கிறதுக்கு பேத்தி பேரன் பொண்ணுங்க புள்ளிக்கு கல்யாணம் அவளை பிரச்சனை. அவங்க பொண்ணு தானே நீங்க? நீங்க எல்லாம் பிக்கல் புடுங்கல் பண்றதுனாலதான் டீ குடிக்கிறேங்கிறாங்க. ஒன்னா தானே சொன்ன கூப்பிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. வீட்டுல வரும்போது இங்க டீ கடை இருக்கு, இங்க நிறுத்து, அங்க டீ கடை இருக்கு, அங்க நிறுத்து. இங்க ஷோக்கு வந்து 10 டீ குடிச்சிட்டாங்க சார். இப்போ சார் நான் வேணும்னு பண்ணல சார். வீட்டுக்குள்ள போய் போட்டு குடிக்க முடியாதுன்னு வச்சிருக்காங்களா? ஒரு டீ அவங்களுக்காக தான் சார். மீன் டீ கடை அவங்களுக்கு தான் சார். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நம்ம ஊர்ல காசோட சொல்லுவாங்க, டீ வேணும்னா அதுக்காக டீ கடை வைப்பியாடா அப்படிமா வச்சிருக்காம பாருட்ட. நீ பொழைச்சுக்கோடா, நீ பொழைச்சுக்கோ. காலையில எழுந்து 5 மணிக்கு 6 மணிக்கு போடுவாங்க. அவங்க போடுற டீயே இவங்க குடிச்சிட்டு தான் கஸ்டமருக்கே மெயின் கொடுப்பாங்க. ஆமா சார், நான் நல்லா இருந்தா தானே சார் சுத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும்.
இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.